வணக்கம். சில நேரங்கள்ல நாம ரொம்ப நல்ல எண்ணத்தோட செய்ய போற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய காமெடில அல்லது விபரீதத்துல முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அலச போற ஒரு மூலக்கதை அப்படிப்பட்ட ஒண்ணுதான். ஒரு முட்டாள் காவல்காரனோட கதையில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய நிர்வாக பாடம் ஒண்ணு இந்த தொகுப்புல நாம ஆழமா பார்க்க போறோம். இது ஒரு சின்ன கதை தான், ஆனா இது சொல்லும் பாடம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தையே சரிஞ்சிடாம காப்பாத்தக்கூடிய வல்லமை கொண்டது. வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்பவே விலையுயர்ந்த ஒரு பொருள பாதுகாக்கிற பொறுப்ப உங்ககிட்ட குடுக்கறாங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. அதை எப்படி பாதுகாப்பீங்க? உங்களுடைய மொத்த கவனமும் அது மேல தானே இருக்கும். ராத்திரி பகலா உங்க கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்குவீங்க, சரியா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பொறுப்புணர்ச்சியோட உச்சம் எங்க போகும்? சில நேரங்கள்ல அந்த அதீத அக்கறையே அந்த பொருளுக்கு ஆபத்தா மாறுமா? இதத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையின் மூலமா பார்க்க போறோம். முத்தமிழ்நாடு பேரை கேட்டாலே தெரியுதுல்ல. பசி பட்டினி எந்தமே இல்லாத ஒரு சூப்பரான செழிப்பான நாடு. அந்த நாட்ட ஆளும் முத்தரசன் என்ற அரசருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அரண்மனை சமையலறைக்கு தேவையான தேங்காய்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான தென்னந்தோப்பை உருவாக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக நூற்றுக்கணக்கான புதிய தென்னங்கன்றுகளை நட்டாரு. ஆனா ஆடு மாடுகள் வந்து அதை மேஞ்சிடாம தடுக்கணுமே. அதுக்காக சிவம் அப்படின்ற ஒருத்தரை காவலுக்கு வச்சாரு. சிவம் எப்படின்னா ராஜாவுக்காக உயிரையே கொடுக்கற அளவுக்கு பயங்கர விசுவாசமான ஆளு. ஆனா அவங்கிட்ட இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சுத்தமா மூளையே யூஸ் பண்ணவே மாட்டான். அவனோட முட்டாள்தனம் எப்படிப்பட்ட விபரீதத்தை உருவாக்க போகுதுன்னு பாருங்க. ராஜாவோட கட்டளையாச்சே, நம்ம சிவம் சும்மா இருப்பானா? எப்படியாவது அதை காப்பாத்தணுன்ற அதீத விசுவாசத்துல ராத்திரி பகல்னு பார்க்காம தொடர்ந்து கண்விழிச்சு அந்த சின்னஞ்சிறு தென்னங்கஞ்சுகளை காவல் காக்கறான். ஒரு நாள் ஓகே, 2 நாள் ஓகே. ஆனா எந்த ஒரு மனுஷனுக்கும் தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தொடர்ந்து பல நாட்கள் தூங்காம இருந்ததால சிவம் பயங்கரமான உடல் சோர்வுக்கும் மனச்சோர்வுக்கும் ஆளானான். அவன் கண்கள் எல்லாம் சுருகி எப்ப வேணாலும் சுருண்டு விடுற நிலைமைக்கு வந்துட்டான். இங்கதான் கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட். சிவம் தன்னோட தூக்க கலக்கத்துல ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான் பாருங்க. வெளியில உட்காந்து காவல் காக்குறது ரொம்ப கஷ்டம். நாம தூங்கும்போது விலங்குகள் வந்து கன்றுகளை சாப்பிட்டுடும்னு நினைச்சு தோட்டத்துல இருந்த அத்தனை தென்னங்கன்றுகளையும் வேரோட புடுங்குறான். அப்புறம் அதை நேரா தம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் தம் படுக்கைக்கு பக்கத்துல பத்திரமா வச்சுட்டு கதவை சாத்திட்டு நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் செடிகள் இப்போ அவன் கூட ரொம்ப சேஃபா இருக்கு. என்ன ஒரு அபாரமான சிந்தனை பாத்தீங்களா? இதுதான் முரண்பாட்டின் உச்சம்னு சொல்றது. ஒரு பக்கம் ராஜா தன்னோட தோட்டம் செழிப்பான அழகான தென்னந்தோப்பா வளரணும்னு பெருமையா கனவு கண்டுட்டு இருக்காரு. ஆனா யதார்த்தம் என்ன? அங்க மிஞ்சி இருந்தது என்னவோ வெறும் காலி குழிகள் தான். இங்க நம்ம காவல்காரன் வீட்டுக்குள்ள மரங்களை வச்சுக்கிட்டு உலகமே அழிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அரசரோட மிகப்பெரிய கனவு ஒரு முட்டாள் காவல்காரனோட தவறான முடிவால் சுக்குநூறா உடைஞ்சு கிடந்தது. தன் தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்த அரசருக்கு இத பார்த்ததும் எப்படி இருந்திருக்கும்? செம்ம ஷாக். தோட்டம் முழுக்க தோண்டப்பட்ட குழிகள். சாதாரணமா எந்த ராஜாவா இருந்தாலும் கோபத்துல கொந்தளிச்சு சிவத்துக்கு பெரிய தண்டனை கொடுத்திருப்பாரு. ஆனா முத்தரசனுக்கோ கோபத்துக்கு பதிலா வாய்விட்டு சிரிப்புதான் வருது. ஒரு மனுஷனோட முட்டாள்தனம் இந்த அளவுக்கு கூடவா போகும்னு நினைச்சு அவரால சிரிக்காம இருக்க முடியல. அந்த முட்டாள்தனத்தோட உச்சகட்டம் அவர் அப்படியே வியப்புல அழுத்திடுச்சு. ஆனா சிரிச்சு முடிச்சதும் ராஜாவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உண்மை உரைக்குது. என்னன்னா, இதுல தவறு முட்டாள் சிவத்து மேல மட்டும் இல்ல. இவ்ளோ கடினமான முக்கியமான வேலைய அதற்கான அறிவோ பக்குவமோ இல்லாத ஒருத்தன்கிட்ட எந்த பரிசோதனையும் பண்ணாம கண்மூடித்தனமா கொடுத்தது ஒரு தலைவனா தன்னோட மிகப்பெரிய நிர்வாத தவறுன்னு அவர் உணர்றாரு. வெறும் விசுவாசத்தை மட்டும் பார்த்துட்டு பொறுப்பை கொடுக்கறது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு அந்த சம்பவம் அவருக்கு உணர்த்துச்சு. அப்பதான் ராஜாவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அற்புதமான திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். பாத்தீங்களா? ஒரு சாதாரண வேடிக்கை கதையிலிருந்து உலகத்துக்கே தேவையான ஒரு மிகச்சிறந்த மேனேஜ்மெண்ட் தத்துவத்துக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். மனித வளத்தை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு. சோ இந்த குறளோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு வேலையை செய்ய என்னென்ன தேவை, அதை செய்யற நபருக்கு நிஜமாவே அந்த திறமையும் பக்குவமும் இருக்கான்னு நாம தீரா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பொறுப்பை அவங்க கிட்ட கொடுக்கணும். பல நேரங்கள்ல தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டோ இல்ல தனிப்பட்ட பழக்கத்துக்காகவோ தகுதியற்றவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. அப்படி செஞ்சா நல்ல எண்ணத்தோட தொடங்குற காரியங்கள் கூட சிவத்தோட கதை மாதிரி விபரீதத்துல தான் முடியும். சரியான நபருக்கு சரியான வேலையை கொடுக்கறது தான் வெற்றிகரமான நிர்வாகத்தோட முதல் ரகசியம். இது அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பாப்போமா? பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட தனிப்பட்ட திறமையை புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ் ரூம் பொறுப்புகளே கொடுக்கணும். வீட்ல அப்பா அம்மா
தங்களோட குழந்தைங்களோட ஆர்வம் வலிமை என்னன்னு பார்த்து வேலைகளை பிரிக்கணும். ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜர் தன் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சு ப்ராஜெக்ட அசைன் பண்ணணும். இப்படி செஞ்சா நம்ம லைஃப்ல நாமளும் இந்த சிவம் உருவாக்குற விபரீதங்களை கண்டிப்பா தவிர்க்கலாம். சரி, கதைக்கு வருவோம். இந்த அனுபவத்திலிருந்து ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்ட முத்தரசன் என்ன பண்ணாரு? தன்னை உடனே திருத்திக்கிட்டாரு. இந்த முறை வெறும் விசுவாசத்தை மட்டும் பார்க்காம நல்ல தோட்டக்கலை அறிவும் விழிப்புணர்வும் கொண்ட ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு காவல்காரனா நியமிச்சாரு. சரியான ஆள்கிட்ட பொறுப்பு போனதால அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த தென்னந்தோப்பு சூப்பரா செழித்து வளர்ந்து அரசனுக்கு தேவையான தேங்காய்களை அள்ளி கொடுத்துச்சு. இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில, உங்க ஆஃபீஸ்ல, இல்ல உங்க குடும்பத்துல தகுதியான நபர்கள்கிட்ட தான் பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்களா? வெறும் பழக்கத்துக்காகவும் விசுவாசத்துக்காகவும் தகுதியற்றவங்கள ஒரு வேலையில உட்கார வச்சுட்டு நீங்களும் முத்தரசன் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேலாவது மத்தவங்களோட திறமைய சரியா எடை போட்டு அவங்களுக்குரிய பணிகளை வழங்குவோம். யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை கத்துக்குவோம், தெளிவடைவோம்.